அன்னோன் லா பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்க அட்வொகேட்டை நம்பி தான் வருவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு சஃபர் ஆச்சுன்னா யார்கிட்ட நம்ம முறையிடணுங்கிறது ஒரு கேள்விக்குறி. அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபீட்பேக் கம்மியாக இருக்குது, ஒரு கேஸ் கொடுத்தோன்னா தப்பான ஒரு இதுக்குன்னா அதை அவங்க பார் கவுன்சில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு இதெல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய வழி இருக்குது. அதுபோல் சரி நமக்கு அவங்களுக்கு நிறைய நமக்கு எகென்ஸ்டாக அட்வொகேட்டுக்கு எகென்ஸ்டாக அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்தால் வழக்கறிஞர்களுக்கு என்ன ப்ரொடக்ஷன் இருக்குது அதை அவங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதுக்காக நான் ஒரு தேர்தலுங்க கண்டிப்பாக அவங்க மக்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள் அட்வொகேட்ஸ்க்காக ஏன் அப்படி பண்ணுறாங்கங்கிறது அந்த அட்வொகேட் வெல்ஃபேர் அந்த பண்ணணுங்கிறது தான் சார் எங்களுக்கு நோக்கம். அதுக்காக தான் சார் கஷ்டப்பட்டோம். அதுக்காக நாங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நிறையா எனக்கு என்னென்னா சர்வீஸ் மைண்ட் நிறைய சார். அதனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதில் இப்போ நம்ம நிறைய காம்படிஷனாக தான் இருக்குது. ஒன்றும் இப்போ இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா உமனுக்கு ஒரு 33% அவங்க ஒதுக்குனாங்க. அதனால் ஒரு பெரிய வரவேற்கக்கூடிய விஷயந்தான். அதில் இப்போ எங்களுடைய பார் கவுன்சில் அதில் என்ன சொன்னால் ஆல் இண்டியா பார் அதுதான் அதனுடைய நியமன உறுப்பினர்களை எடுக்கணுன்றாங்க. அது நாங்கள் எதிர்பார்க்குறதுனா ஸ்டேட் பார் கவுன்சில் எடுத்தால் நல்லா இருக்கும்னு எங்களுடைய எதிர்பார்ப்பு. அது ஒரு விஷயம் தான் அதில் இருக்குது. பட் 2 பேர் நாமினேஷனாக கொடுக்குறாங்க சார். நாமினேட்டடாக 5 பேர் எலெக்டட் தான்.